வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவையான கேரட் பொரியல். இது எல்லார் வீட்லயும் செய்யறதா இருந்தாலும் இதை எப்படி நாங்க செய்யறோம், சத்து மிக்கதா மாத்துறோன்றத இப்போ நீங்க வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதோட ஒரு 2 பச்சை மிளகாய், அதுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் துருவல், 3 கேரட் எடுத்து பொடியா நறுக்கி இதில் வச்சிருக்கேன். 3 கேரட் இருக்குது. தாளிக்க எண்ணெய், கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் உளுந்து, வெள்ளை உளுந்து. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டி வச்சிருக்கேன், அது காஞ்சிருச்சு. இதுக்கு அளவு கம்மியாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவை வெள்ளை உளுந்து வேணும். அந்த வெள்ளை உளுந்து தான் அதோட டேஸ்ட்டு. அதுக்குனால வெள்ளை உளுந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக 2 பச்சை மிளகா அதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டேன். இப்போ தேங்காய், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெட்டி வச்சுருக்கேன், பொடி பொடியாக நறுஞ்சி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிடுறோம். நல்லா வெங்காயம் நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினோன்னே துருவி வச்ச கேரட்டை இதில் போட்டுரும். போட்டு நல்லா கொஞ்சம் வணக்குறோம். இந்த கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு, கேரட் ரொம்ப நேரம் வேகணுன்றது இல்லை, லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சோம்னாலே போதும், வெந்துடும். லேசாக தண்ணி தெளித்தா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இது எண்ணெயிலே அப்படி பரட்டும் போது இந்த கேரட் வெந்துடும். கேரட் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் நம்ம இப்படி பரட்டினோம்னா போதும், கேரட் நல்லா வெந்துடும். லேசாக அது பரட்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக தேங்காய் திரி வச்சதை அதில் போட்டு அப்படியே அதை ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான். சுவையான சத்தான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.